ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, while Subhash studying in school, he was influenced by the teachings of சுபாஷ் சந்திர போஸ். பள்ளியில் படிக்கின்ற காலத்தில் டேஷ் போதனைகளால் அதிக கவரப்பட்டார். யார்னால? விவேகானந்தா, ராமகிருஷ்ணா, லார்ட் புத்தா, அரவிந்த கோஷ். சொல்லலாமா ஆன்சர் இல்லை சொல்லுங்க? இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, சுபாஷ் சந்திர போஸ் வந்து சுபாஷ் சந்திர போஸை பார்த்துருவோம், அப்புறம் ஆன்சர் பார்ப்போம். சுபாஷ் சந்திர போஸ் வந்து இவரை பற்றி இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறதுனா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இவர் வந்து 1939 வந்து, அதாவது இவர் காங்கிரஸ் செஷன் நம்ம பார்க்குறப்போ காங்கிரஸ் செஷனில் வந்து 1938 1939 2 தடவை வந்து ஐஎன்சி பிரசிடெண்ட்டாக வந்து செலக்ட் ஆயிருப்பாரு. 1938 ஹரிபுரா செஷன், 1939 திரிபுரா செஷன், 2 செஷன். அந்த ஹரிபுரா செஷன்ல இவர் வந்து பிரசிடென்ட் ஆயிடுவாரு. செகண்ட் திரிபுரா செஷன்ல வந்து இவர் பிரசிடென்ட் ஆகுறப்போ எஸ்யூவி கரெக்ட். திரிபுரா செஷன்ல வந்து இவர் வந்து பிரசிடென்ட் ஆகுறப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிரு. இவர் வந்து திரிபுரா செஷன்ல வந்து இவர் வந்து லீடர் ஆகுறது, பிரசிடென்ட் ஆகுறது வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆயிடும். ஸோ இவர் வந்து விலகிடுவார் இந்த செஷன்ல இருந்து. எஸ் சுவாமி விவேகானந்தா கரெக்டா. இதுல இருந்து விலகி ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவார். ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டி அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவார் 1939. அப்புறம் வந்து பர்மா போவார், ஜப்பான் போவார். ஜப்பான்ல இருந்து வேர்ல்ட் வார்ல வந்து நம்ம இந்தியன்ஸ் ஹாய் சதீஷ் ஹாய். அப்போ வந்து பர்மா போவார், ஜப்பான் போவார். அங்கே பர்மா ஃபுல்லாக ஜாப்பனீஸ் தான் வந்து கேப்சர் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கே வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து வேர்ல்ட் வாரில் வந்து கேப்சர் ஆகிருப்பாங்களா பிரிட்டிஷ் கிட்ட இருந்து, அவங்களெல்லாம் மீட்டுட்டு வருவார். அப்புறம் சிங்கப்பூர் போவார். ஐஎன்ஏ இந்தியன் நேஷனல் ஆர்மி அது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஐஎன்ஏ ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு பேர் இன்னொரு பேர் என்ன, ஆசாத் ஹிந்த் ஃபவுஜ்னுவாங்க. ஆசாத் ஹிந்த் ஃபவுஜ். ஆசாத் ஹிந்த் ஃபவுஜ் வந்து எஸ் சூப்பர் யூவி. ஆசாத் ஹிந்த் ஃபவுஜ் எதோட பேரு? ஐஎன்ஏ இந்தியன் நேஷனல் ஆர்மியோட பேரு. யார்கிட்ட இருந்து அந்த லீடர்ஷிப்? ஐஎன்ஏ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ராஷ் பெஹாரி கோஷ் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ராஷ் பெஹாரி கோஷ்க்கு அப்புறம் தான் வந்து சுபாஷ் சந்திர போஸ் கைக்கு வந்திருக்கும். ஓகே தானே? ராஷ் பெஹாரி கோஷ் கிட்ட இருந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து கை வாங்கியிருப்பாரு. இதுல வந்து ஐஎன்ஏ பத்தி வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு விமென்ஸ் படை இருக்கும்ல, பெண்கள் படை, அதுக்கு வந்து லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க தலைமை தாங்கியிருப்பாங்க. இந்த லக்ஷ்மின்ற பேர் அவங்களுக்கு ஏன் கிடைச்சிருக்கும் அப்படின்னா, ராணி லக்ஷ்மி பாய் இருப்பாங்களா, ஜான்சி ராணி, அவங்களோட பேர், அவங்களோட அந்த மாதிரி இவங்களும் வீரமா இருக்காங்க பெண்கள்ல அப்படின்ட்டு அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. வேற என்ன சொல்லலாம் சுபாஷ் சந்திர போஸ் பத்தி? சுபாஷ் சந்திர போஸ் எந்த வருஷம் பிறந்திருப்பாரு அப்படின்னா, சுபாஷ் சந்திர போஸ் 1897 பிறந்திருப்பாரு. சுபாஷ் சந்திர போஸ் எந்த வருஷம் பிறந்திருப்பாரு? 1897. இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து நீங்க சொன்னீங்க எஸ் விவேகானந்தா தான் இதுக்கு ஆன்சர். விவேகானந்தா தான் வந்து விவேகானந்தோட டீச்சிங்ல தான் சுபாஷ் சந்திர போஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருப்பாரு. விவேகானந்தா பத்தி வேற என்ன, இந்த 1987 தானே யார சுபாஷ் சந்திர போஸ் பிறந்தாரு. அதே வருஷத்துல வந்து விவேகானந்தா என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, ராமகிருஷ்ண மிஷன் ஆரம்பிச்சிருப்பாரு. ராமகிருஷ்ணா மிஷன் எந்த வருஷம் ஸ்டார்ட் ஆயிருக்கும்? 1897 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே தானே? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Who played the most remarkable work on the Home Rule League in Tamil Nadu? எஸ்யூவி விஜய். ஹோம் ரூல் லீக் வந்து தன்னாட்சி இயக்கம் தமிழகத்தில் இருந்து உதயமாக முக்கிய காரணமான பெண் யாரு?
தன்னாட்சி இயக்கம் நமக்கு எஸ் சதீஷ். ஆனி பெசன்ட் தான் வந்து ஹோம் ரூல் லீக்னு சொல்லுவாங்களா அதுக்கு. அது வருஷம்னா 1916. ஆனி பெசன்ட் பத்தி வேற என்ன சொல்லலாம், அவங்க தியோசபிக்கல் சொசைட்டியோட தலைவரா இருந்தாங்க. தியோசபிக்கல் சொசைட்டி எஸ் 1916. தியோசபிக்கல் சொசைட்டியோட இயர் 1875. ஓகே தானே. தியோசபிக்கல் சொசைட்டி 1875ல ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனி பெசன்ட் எப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னா 1893ல வந்திருப்பாங்க. 1893ல தான் ஆனி பெசன்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாங்க. வேற என்ன ஆனி பெசன்ட் பத்தி சொல்லலாம் அப்படின்னா, இவங்க தான் ஃபர்ஸ்ட் விமன் காங்கிரஸ் பிரசிடென்ட். காங்கிரஸ் பிரசிடென்ட்ல ஃபர்ஸ்ட் விமன் இவங்க தான்.